ஜென்ம ஜென்மோ ஜென்மி ஸ்ரீச்சரண் ஸ்ரீ பாக்ய சாய். அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள். நிலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ். ஓம் ஸ்ரீ சத்குரு பகவான் பாட்டி சித்தரின் லீலாமிர்தம் 48. பேராசிரியர் திரு டாக்டர் சம்பத்குமார் அவர்கள் பாட்டி சித்தர் திரு டாக்டர் நடராஜன் ஐயா தோட்டத்திற்கு வந்த பிறகுதான் பாட்டியின் முன்பு தியானம் செய்வதை வழக்கமாக கொண்டிருந்தார். அவ்வாறு இவர் ஒரு முறை பாட்டியின் முன்பு தியானம் செய்யும் பொழுது இவரது மனதில் ஒரு எண்ணம் உருவானது. பாட்டி யாராக இருக்கும்? அடிக்கடி தன்னை பெருமாள் என கூறிக்கொள்கிறார்களே என தியானத்தில் தனது மனதிற்குள் எண்ணிக்கொண்டார் திரு டாக்டர் சம்பத்குமார் அவர்கள். அப்பொழுது பாட்டி தரையில் படுத்திருந்தார். இவரது தியானத்திலோ ஊஞ்சலாடும் கிருஷ்ண பரமாத்மா பெருமகிழ்ச்சியுடன் காட்சி கொடுத்தார், ஆனந்த தரிசனம் கொடுத்தார். நேரில் தரிசித்த உணர்வு டாக்டர் சம்பத்குமார் ஐயாவிற்கு ஏற்பட்டது. தன்னையே பாட்டி டாக்டர் சம்பத்குமார் அவர்களுக்கு காட்டினாரோ என இவருக்கே தோன்றியது. அக்காட்சி எப்படி தோன்றியது என இவருக்கும் தெரியவில்லை. மிக மிக இனிமையாக அந்த தருணத்தை உணர்ந்தார் டாக்டர் சம்பத்குமார் அவர்கள். அன்றைய தினம் பாட்டியை பார்க்க மக்கள் கொஞ்சம் கூடுதலாக வந்திருந்தனர். பாட்டி திடீரென எழுந்து அங்கிருந்தவர்களை பார்த்து திரு டாக்டர் சம்பத்குமார் அவர்களை சுட்டி காட்டி, இவன் என்ன பார்த்துட்டான், நான் யாருன்னு இவன் தெரிஞ்சுக்கிட்டான் என அத்தனை பேர் முன்பாக சாட்சியாக சத்தமிட்டு கூறினார்கள். பாட்டி பெருமாளின் அவதாரி என இவர் தன் மனதில் உறுதிப்படுத்தி கொண்டார். அங்கு இருந்தவர்கள் என்ன நடந்தது என எல்லாரும் கேட்க இவரும் நடந்ததை ஒன்று விடாமல் சொல்ல அத்துணை பேரும் ஒன்று சேர்ந்து பக்தி மிகுதியில் கிருஷ்ணா கிருஷ்ணா என கோஷமிட்டு வணங்கினர். பாட்டியின் மனம் குளிர ஆசியும் நல்கினார். ஜெய் குரு பாட்டி, ஜெய் குரு பாட்டி, நற்பவி பாட்டி.